மழைக்காலத்தில் பறவையின் பள்ளிக்கூடம். ஒரு அழகான காட்டுல குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலா ரோசி டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வேலையை காலுக்காகவும் பண்ணிக்கிட்டு வந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கு சொந்தமா ஒரு ஹெலிகாப்டர் பஸ் ஒன்று இருந்துச்சு. ஜம்ஜம் குருவி அந்த பஸ்ல டிரைவரா வேலை பார்த்துச்சு. ஸ்கூல் பஸ்ல போறதுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இயற்கை அழகை ரசிச்சபடியே மலையையும் மேகத்தையும் ரொம்ப பக்கத்துல பார்த்தபடியே ரொம்ப சந்தோஷமா தங்களோட ஸ்கூலுக்கு போவாங்க. இப்படி ஒரு நாள் காலையில ஜம்ஜம் குருவி வழக்கம் போல குழந்தைங்களை கூப்பிடுறதுக்காக ஸ்கூல்ல இருந்து போச்சு. எல்லா குழந்தைங்களும் தங்களோட ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி ஸ்கூல் பஸ் நிக்கவே இல்லை. ஏன்னா மீனுக்குருவி இன்னும் ஸ்கூல் பஸ்ஸுக்கான ஃபீஸை கட்டல. ஐயோ, ஸ்கூல் பஸ் நிக்காம போகுதே. அம்மா, ஸ்கூல் பஸ் போயிடுச்சும்மா. இப்போ நான் எப்படிம்மா ஸ்கூலுக்கு போறது? சரா, நீ அழாத. அம்மா சரியான நேரத்துல உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுறேன், சரியா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா ஸ்கூலை நோக்கி பறந்து போச்சு. அந்த ஸ்கூலோட சொந்தக்காரர் மகிங்கிற ஒரு பணக்கார கழுகு. அந்த கழுகுக்கு பணத்தாசை ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. மீனுக்குருவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேகமா பறந்து சாராவை சரியான நேரத்துல ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுடுச்சு. அன்னைக்கு வழக்கம் போல வகுப்புகள் ஆரம்பமாச்சு. எப்படி தனியாகவே கூடு கட்டணும், தனியாகவே பறக்கணும், தனியாகவே இறை தேடணும்னு எல்லா ஆசிரியரும் தங்களோட வகுப்பை ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட ஸ்கூல் பஸ்ல வீட்டுக்கு போறதுக்கு தயாரானாங்க. ஆனா சாரா மட்டும் தான் வகுப்பு முன்னாடி நின்னுக்கிட்டே தான் அம்மாவுக்காக காத்திருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே நேரத்துல மற்ற பறவைகளோ மாலை நேர வானத்தை ரசிச்சபடியே தங்களோட வீட்டை நோக்கி ஸ்கூல் பஸ்ல போனாங்க. அம்மா, நாளைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம். என்ன எக்ஸாம் எழுத அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? அம்மா பஸ் ஃபீஸ் மட்டும்தாம்மா கட்டல. எக்ஸாம் ஃபீஸ், புக் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ் எல்லாமே அம்மா கட்டிட்டேன். நாளைக்கு கண்டிப்பா உன்னை எக்ஸாம் எழுத அலோ பண்ணுவாங்க. நீ பரீட்சைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அது அந்த கல்வி ஆண்டோட கடைசி நாள் என்பதனால அந்த ஸ்கூலோட முதலாளி மகிக்கழுகு ஸ்கூலுக்கு வந்திருந்துச்சு. நாளையில இருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் நாம லீவு விட போறோம். அதுக்கு முன்னாடி லீவு முடிஞ்சு எல்லா குழந்தைங்களும் மறுபடியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஃபீஸையும் கட்டி இருக்கணும், சரியா? அப்படி எந்த குழந்தைங்க எந்த ஒரு ஃபீஸ கட்டலைன்னாலும் அவங்கள ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க, புரியுதா? சரி எம்டி சார், எல்லா குழந்தைங்க கிட்டையும் சொல்லிடுறேன். அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல்ல எக்ஸாம் ஆரம்பமாச்சு. குழந்தை சாராவோ எல்லா தேர்வையும் ரொம்ப சரியா பண்ணினா. அவதான் அந்த வகுப்புலயே முதல் மாணவியா வந்தா. பசங்களா, இன்னையோட ஸ்கூலுக்கு நாங்க லீவு விட போறோம். நீங்க எல்லாரும் 1ஆம் கிளாஸ் முடிச்சு 2ஆம் கிளாஸுக்கு போக போறீங்க. ஆனா 2 வாரம் கழிச்சு நீங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லா ஃபீஸையும் கட்டிடணும், சரியா? யாராச்சும் எந்த ஒரு ஃபீஸ கட்டலைனாலும் ஸ்கூலுக்கு வர நாங்க அலோ பண்ண மாட்டோம், புரிஞ்சதா? ஜம்ஜம் குருவி எல்லா குழந்தைங்களையும் அவங்க வீட்டுல கொண்டு போய் விட ஆரம்பிச்சது. குழந்தைங்களும் லீவு நாள் ஆரம்பமானதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா குழந்தை சாராவோ பிரின்சிபல் மேடம் சொன்னதை நினைச்சபடியே ரொம்ப சோகமா தான் அம்மா கூட பறந்துகிட்டு இருந்தா. ஜன்னல்ல இருந்து என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? நீ இன்னும் உனக்கான காஃபிய குடிக்கலையா? லீவு முடிஞ்சு வாரதுக்கு முன்னாடியே எல்லா ஃபீஸையும் கட்டிடணும்னு பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க. அப்படி ஒரு ஃபீஸ் கட்டலைனாலும் ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. சரா, நீ அதை நினைச்சு கவலைப்படாத. அம்மாவோட தக்காளி செடியெல்லாம் சீக்கிரம் நல்ல விளைச்சல கொடுக்கும். அத மார்க்கெட்ல வித்தா போதும், நான் உனக்கான எல்லா ஃபீஸையும் கட்டிடுவேன். உன்னோட விடுமுறை நாட்களை சந்தோஷமா கொண்டாடு, சரியா? அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சாரா தான் அம்மா கூட தான் அம்மாவுக்கு சொந்தமான தோட்டத்துக்கு போனா. மீனுக்குருவி தான் தோட்டத்துல நிறைய தக்காளி செடிகளை நட்டு வச்சிருந்துச்சு. குழந்தை சாரா எல்லா வகையிலையும் தான் அம்மாவுக்கு நல்ல உதவியா இருந்தா. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு.
ஆனா மீனுக்குருவியோட தக்காளி செடியோ சரியான நேரத்துல எந்த விளைச்சலையுமே கொடுக்கல. ஒரு நாள் ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுல்ல, நான் என் குழந்தைக்கான புக்கு பேகு எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறேன். நீயும் என் கூட வரியா? இல்ல ராணி அக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன், நீங்க போயிட்டு வாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் தான் பையன் ராஜுவை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போச்சு. என் தக்காளி செடிங்க சரியான நேரத்துல விளைச்சலை கொடுக்கலையே, என்கிட்ட இப்ப எந்த காசும் இல்ல. நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா சாராவை ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டாங்களே. சாரா, நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ, கதவை இறுக்கமா போட்டிக்கோ, அம்மா உன் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவோட ஸ்கூலை நோக்கி பறந்து போச்சு. வணக்கம் பிரின்சிபல் மேடம், நான் இந்த ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ் படிக்கிற சாராவோட அம்மா. என்னோட தக்காளி செடிகள் இன்னும் 1 மாசத்துல நல்ல விளைச்சல கொடுத்துடும். அதை நான் வித்ததுமே உங்களோட எல்லா ஸ்கூல் ஃபீஸையும் கட்டிடுறேன். தயவு செஞ்சு எனக்கு 1 மாசம் மட்டும் கால அவகாசம் கொடுங்க மேடம். சாராவோட அம்மாவா நீங்க? சாரா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. 1 மாசத்துக்குள்ளாக நீங்க சீக்கிரம் ஃபீஸை கட்டிடுங்க. அது வரைக்கும் சாராவை நீங்க தாராளமா ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி 2 பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தத பிரின்சிபல் ரூமோட வெளியே நின்னபடி காலுக்காகவும் கேட்டுச்சு. ஆகா, இந்த விஷயத்த மகிக்கழுகு கிட்ட சொன்னா போதும், நான் தான் அடுத்த பிரின்சிபல் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ரொம்ப வேகமா கழுகோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. எம்டி சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரோசி டீச்சர் ஃபீஸ் கட்டலைனாலும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களே ஸ்கூல் ஃபண்ட்ல இருந்து குழந்தைகளுக்கான ஃபீஸையும் கட்டுறாங்க. என்ன காலு சொல்ற, உண்மையா? அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு ரொம்ப கோபமா தன்னோட ஸ்கூலுக்கு வந்துச்சு. ரோசி டீச்சர், இனிமே நீங்க இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிடையாது. இன்னையோட நீங்க உங்க வீட்டுக்கு போலாம். எம்டி சார், நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி நான் என்ன தப்பு செய்தேன்? என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், ஒழுங்கா இந்த ஸ்கூலை விட்டு போயிடுங்க. மகிக்கழுகு இப்படி சொன்னதுமே ரோசி டீச்சரும் தன்னோட வேலையை விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. காலுக்காக தான் ஆசைப்பட்டபடியே அந்த ஸ்கூலோட பிரின்சிபலா மாறுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட ஸ்கூலுக்கு வந்தாங்க. மீனுக்குருவியும் வழக்கம் போல தான் குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுச்சு. உன் அம்மா கிட்ட போய் சொல்லிடு, நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம். உன் அம்மா எல்லா ஸ்கூல் ஃபீஸையும் கட்டின அப்புறம் நீ ஸ்கூலுக்கு வந்தா போதும், சரியா? அன்னையில இருந்து குழந்தை சாராவும் ஸ்கூலுக்கு போறத நிறுத்திட்டா. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறத குழந்தை சாரா ஏக்கத்தோடயே பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா கனமழை பெய்யறதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சு. இதனால எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே தங்களோட ஸ்கூல் பஸ்ல வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. மகிக்கழுகு அதனோட வேலையை எல்லாம் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல ரொம்ப பலமா கனமழை கொட்ட ஆரம்பிச்சது. அந்த காட்டுல இருந்த ஒரு ஆறு உடைஞ்சதுனால காட்டுக்குள்ள ரொம்ப அதிகமா தண்ணீர் வர ஆரம்பிச்சது. அந்த தண்ணீர் மெதுவா ஸ்கூலையும் சூழ ஆரம்பிச்சது. ஒரு உடைஞ்ச மரத்தோட கிளை வேகமா வந்து பிரின்சிபல் ரூமை மூடிடுச்சு. இதனால அந்த ரூமுக்குள்ளேயே மகிக்கழுகும் காலுக்காகவும் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நேராக மழையோட தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பயத்திலேயே மகிக்கழுகு அங்கேயே மயங்கி விழுந்துடுச்சு. அச்சோ, எம்டி சார் மயங்கி விழுந்துட்டாரு. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க. அந்த சமயத்துல மீனுக்குருவி தான் தோட்ட வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. காலுக்காகத்தோட சத்தம் கேட்டதுமே மீனுக்குருவி ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்துச்சு. காலு சார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அந்த மரக்கிளைய நீக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மரக்கிளைய நீக்க முயற்சி செய்தது. ஆனா மீனுக்குருவி எவ்வளோ முயற்சி செய்தும் அதனால அந்த மரக்கிளைய நீக்க முடியல. உடனே மீனுக்குருவி உதவிக்காக ரோசி டீச்சரை கூப்பிட்டுட்டு வந்துச்சு. 2 பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த மரக்கிளைய நீக்கினாங்க. ரொம்ப வேகமா மகிக்கழுகையும் காலுக்காகத்தையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ரோசி டீச்சர், என்ன மன்னிச்சிடுங்க. பணம் தான் எல்லாம், பணத்தால எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த மழை எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துடுச்சு.
எம்டி சார், நீங்க என்னையும் மன்னிச்சிடுங்க. பிரின்சிபல் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இல்லாததையும் பொல்லாததையும் உங்ககிட்ட சொல்லி தந்தேன். ரோசி டீச்சர், இனிமே நீங்களே இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா இருங்க. எல்லா ஏழை குழந்தைங்களும் இனிமே என் ஸ்கூல்ல இலவசமா படிக்கலாம். மகிக்கழகு சொன்னதை கேட்டதுமே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. அன்னையில இருந்து குழந்தை சாரா தினமும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கல்வியை தொடங்க ஆரம்பிச்சா. அங்கு புதையலும் திருட்டு காகமும். அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த சமயத்துல ராணிக்காகம் ஐஸ்கிரீம் விற்றபடியே காட்டை சுத்தி வந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம், வெயில் காலத்துக்கு ஏத்த குழு குழு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. அம்மா அம்மா, ஐஸ்கிரீம் வருதும்மா, எனக்கு ப்ளீஸ் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. சரி சாரா, சீக்கிரம் வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் ஆண்டியை நிக்க சொல்லு. நான் வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இங்க வாங்க. குழந்தை, உனக்கு என்ன ஐஸ்கிரீம்மா வேணும்? என்கிட்ட நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. இருங்க ஆண்டி, எங்க அம்மா இப்ப காசு எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளவு ரூபா? குருவி, நான் சின்ன பசங்களுக்காக ரொம்ப குறைவான விலையில தான் ஐஸ்கிரீம் விற்கிறேன். என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீமோட விலை வெறும் 5 ரூபா தான். 5 ரூபா தானா? உங்ககிட்ட ஐஸ்கிரீமோட விலை ரொம்ப குறைவா இருக்கு. மீனுக்குருவி ராணிக்காகத்துக்கிட்ட காசை கொடுத்துச்சு. ராணிக்காகமும் ஐஸ்கிரீமை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காட்டுல வர வர இப்ப திருடங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேற்றுக்கு என் வீட்லயும் திருடன் வந்தான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை குருவி, என்னோட வளையல், நெக்லஸ் எல்லாம் நான் வீட்டோட மேற்கூரையில மறைச்சு வச்சிருந்தேன். நீங்களும் ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நான் என்கிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கேன். நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. இந்த விஷயத்த மற்ற பறவைகள் கிட்டயும் சொல்லு குருவி அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தான் ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? காலு, பின்ன நான் தகவலை சேமிக்காம வீட்டுக்கு வருவனா? அத்தி மரத்தோட கிளையில ஒரு குருவியோட வீடு இருக்கு. அந்த குருவி விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் திருடிட்டு வாங்க. சரி ராணி, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த 2 காகங்களும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. சாரா, நீ ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னும் உனக்கான சாப்பாட்டை நீ சாப்பிடலையா? அம்மா, ஜன்னல்ல இருந்து குளிர்ந்த காற்று வந்துகிட்டு இருக்குமா. ஜன்னல் வழியா வானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தூங்குங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். சரி, சீக்கிரம் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை போட்டுச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை சாராவும் தன்னோட திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு தான் அம்மாவோட பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. நடு இரவு ஆனதுமே காலுக்காகவும் வேலைக்கு கிளம்பிச்சு. நண்பா, இன்னைக்கு நாம எந்த வீட்ல திருடணும்? டே பப்ளு, நாம இன்னைக்கு அத்திமரத்தோட கிளையில தான் போக போறோம். அங்க இருக்கிற ஒரு குருவியோட வீட்ல தான் நாம இன்னைக்கு திருட போறோம். சரி நண்பா, சீக்கிரம் வா, வேலையை முடிச்சிட்டு நாம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீன்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, நீ வெளியவே நின்னு யாராச்சும் வர்றாங்களான்னு பாத்துக்கோ. நான் சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் கிட்ட இருந்த கள்ளசாவிய பயன்படுத்தி மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. மெதுவா காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா புறா பறந்து வந்துச்சு. ஏ காகமே, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த காட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இந்த காட்டுக்கு புதுசா? என் குழந்தைக்கு ரொம்ப காது வலியா இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற ஜம்ஜம்மோட வீட்டை தான் நான் தேடி வந்தேன். இது ஜம்ஜம்மோட வீடு கிடையாதுப்பா, இது ஒரு குருவியோட வீடு. ஜம்ஜம்மோட வீடு அருவிக்கரையோட பக்கத்துல இருக்கு. அப்படின்னா நான் வீடு மாறி வந்துட்டேன். சரிண்ணே, நான் இப்பவே அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுக்காகோ அங்கிருந்து பறந்துச்சு. உடனே புறாவும் தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா ரொம்ப தூரமா போனதை பார்த்த பப்ளுக்காகோ மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி வந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகமும் மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த நகையை எல்லாம் திருடிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்துச்சு. 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து தங்களோட காட்டுக்கு போனாங்க.
வீட்டுக்கு வந்த 2 காகங்களும் அவங்க திருடிட்டு வந்த பொருட்களை பங்கு போட ஆரம்பிச்சாங்க. இந்த மூட்டையில 2 வளையல் இருக்கு. அந்த 2 வளையலும் எனக்கு சொந்தம், சரியா? ராணி அக்கா 2 வளையலையும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டா அப்ப எங்களோட பங்கு குறைவாதான் வரும். நான் மட்டும் தகவல் சொல்லலைன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. நான் தான் நிறைய பங்கை எடுப்பேன். சரி சரி, சண்டை போட்டுக்க வேண்டாம். நாம ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு பலம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி தான் வீட்ல இருந்த பானை உடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச என்னோட நகைங்க எல்லாமே போயிடுச்சு. மீனுக்குருவி அழுத சத்தத்தை கேட்ட மற்ற பறவைகள் மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, என்னாச்சு? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? என் வீட்ல இருந்த நகைகளை நேத்துக்கு ராத்திரி யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்கு நேத்துக்கு திருட வந்திருக்கான். நேத்துக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு போகிற வழியில உன் வீட்டு முன்னாடி ஒரு காகம் நிக்கிறத நான் பார்த்தேன். அந்த காகத்துக்கிட்ட நான் விசாரிச்ச நேரம் ஜம்ஜம் வீட்டுக்கு காது வலிக்கான மருந்து வாங்க வந்தேன்னு சொல்லுச்சு. என் வீட்டுக்கு எந்த காகமும் காது வலிக்கான மருந்து வாங்க வரலையே. மீனு, நீ எப்பவாச்சும் உன் நகைகளை எங்க வச்சிருக்கேன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னியா? ஆமா புராணு, நேத்துக்கு ஐஸ்கிரீம் விக்கிறதுக்காக ஒரு காகம் வந்துச்சு. அந்த காகத்துக்கிட்ட தான் நான் சொன்னேன். அப்படின்னா நிச்சயமா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. நாம அதன்படி செய்தா அந்த திருட்டு காகங்களோட கும்பலை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டாங்க. மறுநாள் ராணிக்காகவும் வழக்கம் போல ஐஸ்கிரீமை வித்தபடியே மீனுக்குருவியோட காட்டுக்கு வந்துச்சு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், இங்க வாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். கிளியே, நேத்துக்கு உங்களோட காட்டுல ஏதோ ஒரு குருவியோட வீட்ல திருட்டு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா, மீனுக்குருவியோட வீட்ல தான் திருட்டு போயிடுச்சு. இது ரொம்ப மோசம். நான் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா கூரை மேல வச்சிருக்கேன். ஆமா காகமே, நானும் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். சரி, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் நகை இருக்கிற இடத்த காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு வழக்கம் போல காலுக்காகமும் பப்ளுக்காகவும் கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, வீட்டோட கதவு திறந்துதாண்டா இருக்கு. வா, நாம 2 பேரும் உள்ள போய் சீக்கிரம் நகையை எடுத்துட்டு வந்துடலாம். நான் வெளியவே நிக்கிறேன், நீ உள்ள போ. டேய், அந்த கிளி நகைகளை எல்லாம் பீரோக்குள்ள வச்சிருக்கான். நாம 2 பேரும் சேர்ந்தாதான் பீரோவை திறக்க முடியும். வா. 2 காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில ஒளிஞ்சிருந்த பறவைகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காகமும் பப்ளுக்காகமும் மெதுவா வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட எல்லா பறவைகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த 2 காகங்களையும் நல்லா அடிச்சாங்க. போலீஸ வர சொல்லி அந்த காக்கை கும்பலை பிடிச்சு ஜெயிலையும் போட்டுட்டாங்க. போலீஸும் அந்த காகங்கள் கிட்ட இருந்த திருட்டு நகைகளை வாங்கி மறுபடியும் மீனுக்குருவி கிட்ட ஒப்படைச்சாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் பிடிபடுவான்.